ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜயா கிரியேஷன். விஜயா கிரியேஷனில் இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கோவங்காவை யூஸ் பண்ணி ஒரு கறி பண்ண போகிறேன். இது வந்து கத்திரிக்காய்க்கு நம்ம எப்படி 4 பக்கமும் கீறிட்டு 2 பக்கமும் சைடில் எடுத்துட்டு இது பண்ணுவோமோ, அந்த மாதிரி கோவங்காவை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான ஆயில் ஊற்றி நல்லா ஆயில் ஹீட் பண்ணி இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அதே ஆயிலில் சீரகம், பெருஞ்சீரகம், ஏலக்காய், பட்டை எல்லாத்தையும் போட்டு லைட்டாக தாளிச்சு விடுங்க. தாளிச்சு விட்டுட்டு திரும்ப நம்ம என்ன பண்ணோம்னா, நெறைய வெங்காயம் ஒரு 2 பெரிய வெங்காயம் குட்டி குட்டியா நறுக்கி அத நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பில போட்டுக்கோங்க. 2 பச்சை மிளகாய் கீறி போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி வெள்ளப்பூடு பேஸ்ட் நல்ல ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவு போட்டிருக்கிறேன். அதையும் நல்லா கிண்டிக்கோங்க. இப்ப பாருங்க வெங்காயம், இஞ்சி வெள்ளப்பூடு பேஸ்ட் எல்லாம் பச்சை மணம் மாறி நல்ல அழகான ஒரு சின்ன கண்ணாடி பதமும் இல்லாம ரொம்ப ஃப்ரையான ப்ரவுன் இல்லாம ஆயிருக்கு. இந்த சமயத்துல சில்லி பவுடர், கொத்தமல்லி பவுடர், அப்புறம் சீரக பவுடர், அப்புறம் என்னது சீரக பொடி, மஞ்சள் தூள் தேவையான அளவு. இதையும் போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க. இதோட ம் பச்சை வாடை போற வரைக்கும். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு இந்த மாதிரி நம்ம வத்தல் பொடி ஃப்ரை பண்ணி வரும்போது, ஒரு 3 தக்காளி எடுத்து நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த தக்காளியோட பச்சை மணம் மாறி அது எண்ணெய் பிரிஞ்சு வரது தான் இதோட டேஸ்ட்டே. அதுக்கு முன்னாடி நீங்க ஏதாவது போட்டோம்னா அவ்வளோதான். இதுல கொஞ்சம் 1 ஸ்பூன் கடலை மாவு கலக்கி ஊத்தியிருக்கேன். கடலை பருப்பும் நம்ம திரிச்சு போட்டுக்கலாம். இப்படி போட்டுட்டு இத நம்ம திரும்பியும் அந்த உப்பு எல்லாம் டேஸ்ட் எல்லாம் பார்த்துட்டு மிக்ஸி ஜாரையும் கழுவி ஊத்தி, கொஞ்சம் தண்ணி ஊத்தி நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நல்லா உப்பு டேஸ்ட் பார்த்துக்கோங்க. இப்படி நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கும்போதே, கலர் கொஞ்சம் கம்மியா இருந்த மாரி இருந்தது. நம்ம நார்மலா ஒண்ணும் பொடி தான் போட்டுருக்குறோம். அதனால நான் வந்து காஷ்மீரு ப சில்லி பவுடருக்கு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுருக்கிறேன். இது வந்து ஒரு ஆர்கானிக் சில்லி பவுடர் வாங்கி குடுத்தாங்க. அது கலர் ரொம்ப இல்ல. ஸோ, அதனால கலர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவையில்லன்னா கலர் சேர்க்க வேண்டாம். தண்ணி ஊத்துனதுக்கு அப்புறம் கொஞ்சம் மூடி வச்சு, அடுப்ப சிம்ல வச்சு நல்லா அழகா கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டுட்டு இப்படி எண்ணெய் பிரிஞ்சு மேல அப்படியே வரும்போது, நம்ம இப்ப இந்த கோவக்காய் எடுத்து அதுல ஒன் பை ஒன்னா போட்டுக்கோங்க. கோவக்காய் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்ச நேரம் சிம்ல வந்து திரும்பியும் ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டுட்டு அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது கோவக்காய் கறி ரெடி ஆயிட்டு. செம்ம டேஸ்ட்டு. சப்பாத்திக்கும் சாப்பிடலாம், ரைஸ்க்கும் கூட சாப்பிடலாம். சூப்பர் டேஸ்ட்டு. யாராவது ஒருத்தர் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.